கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளி அப்பம் மினிஸ்ட்ரியின் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கு என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். எசேக்கியேல் 37 14 வசனத்திலே, என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள், நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலே கடனில் கஷ்டப்பட்டிருக்கேன். கடனில் கஷ்டப்படும் போது நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் இருந்துச்சு. ஒரு $1/2 கோடி கடன். இந்த கடனில் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, போதும், இதுக்கப்புறம் என்னையால் முடியலன்னு சொல்லிட்டு பிஸ்னஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு சொந்த ஊரை விட்டு போயிட்டேன். 2016, இப்போ 2026 நடந்தது என்ன அப்படின்னா, தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணேன். கர்த்தர் வாசல் திறந்தார். 40 நாள் பாஸ்டிங் போட்டு தேவனுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணும்போது ஊழியத்துக்காக அபிஷேகம் பண்ணி கர்த்தர் வேறு விரித்து சாவி கொடுத்து அழைத்தார். அது மாத்திரமல்ல, சொந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு போயிட்டேன். தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க, வேதத்தை தியானிக்க கிருபை செய்தார். பைபிள் காலேஜ் படிக்க அதை கிருபை செய்தார். இது கூடல என்ன நடந்துச்சு அப்படின்னா, சொந்த ஊர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனேன். மறுபடியும் சொந்த தேசத்துக்குள்ளே கொண்டு வந்தார். சொந்த தேசத்துக்குள்ளே கொண்டு வந்து மறுபடியும் ஆசீர்வதித்தார். அதனால தான் காலைல சொல்லிட்டு இருக்கேன், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் அப்படின்னா, ஒருவேளை அண்ணே என்னோடய வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி யாராவது இந்த சூழ்நிலையில் இணைந்திருந்தால், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன். ஒரு மனுஷனுடைய ஆவி கிடையாது, தேவனுடைய ஆவி. தேவனுடைய ஆவி நமக்குள்ளே வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் முடியாது, எதெல்லாம் ஃபெயிலியர் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோமோ அது எல்லாவற்றையும் மாற்றி தேவன் ஆசீர்வதிப்பார். நீங்கள் உயிரடைவீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். ஒருவேளை வியாதினாலே, இல்லை கடன் பிரச்சனை, இல்லை குடும்ப பிரச்சனை, வாழ்க்கையில் எந்த ஸ்டேஜ்னாலும் சரி, நீங்கள் உயிரடைவீர்கள். ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது முதல்ல உயிரடைவீர்கள். இப்போ என் வாழ்க்கையில நான் சொல்ல முடியும், சாட்சியாகவே சொல்ல முடியும். எனக்கு மாந்திரியம் பண்ணியிருந்தாங்க. எப்படின்னா, நான் செத்து போயிடணும், குடும்பம் செத்து போயிடணும், குடும்பம் அழிஞ்சிடணும். ஆனால் கர்த்தர் இந்த நிமிஷம் வரையும் என் ஜீவனோடு வச்சிருக்கார். அப்படின்னா எனக்குள்ளே தேவனுடைய ஆவியான வரும்போது தான் என்னுடைய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்பட்டுச்சு. இதுதான் உண்மை. உங்க வாழ்க்கையிலே தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது, உங்க இருதயத்துக்குள்ள எதெல்லாம் முடியல, அவ்வளவுதான், என் லைஃப் முடிஞ்சு போச்சு. அது ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கலாம், உலகத்துக்குரிய வாழ்க்கையா இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், இல்ல நிறைய மனுஷனுடைய சத்தத்தை கேட்டு பலவீனம் அடைந்து சோர்ந்து போன நிலைமையில இருக்கலாம், டாக்டரால் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கலாம், இல்ல கடன் பிரச்சனையில எனக்கு முத்திட்டு அவ்வளவுதான், இனிமேல் நான் முடிஞ்சிட்டேன், இனிமேல் அவ்வளவுதான், என் லைஃப் முடிஞ்சிட்டுன்னு சொல்லி எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். அதுதான் நமக்கு வேணும். மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பின தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன். நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நம்ம வாழ்க்கையிலே ஒருவேளை கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் இருக்கா? அண்ணே, நான் மறுபடியும் பழைய பாவத்துக்குள்ளே போயிட்டேன், பழைய காரியத்துக்குள்ளே போயிட்டேன், என்னையே மறுபடியும் உயிர்ப்பிப்பாரா அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது இணைந்திருந்தால், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். இது ஒரு மனுஷன் சொல்ற வார்த்தை கிடையாது. பரிசுத்த வேதாகமம் நமக்கு என்ன எழுதப்பட்டிருக்கோ, நம்ம தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது, சத்தியத்துக்குள்ள நம்ம வரும்போது, வேதம் சொல்லுகிறது, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன்.
என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள், நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன் என்கிறார். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன். இப்ப என் வாழ்க்கையில் நான் உள்ள காரியத்தை சொன்னேன். கடன்ல கஷ்டப்பட்டு சொந்த ஊர் வேணான்ட்டு போயிட்டேன். மறுபடியும் அதே தேசத்துக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்காரு. தம்முடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்றி நிரப்பி. ஐயா, எல்லாரையும் போல நானும் சராசரி ஒரு மனுஷன்தான். வியாபாரத்தில் கடனில் கஷ்டப்பட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கண்ணீரோடு ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். வசனத்துக்கு நான் கீழ்ப்படியாமல் வாழ்ந்துட்டப்பா, என்னை மன்னிங்கன்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தேன். கர்த்தர் கிருபை தந்தார், அபிஷேகம் பண்ணினார், பரிசுத்தவினால் நிரப்பினார். மரித்து போன என்னுடைய வாழ்க்கையில் உயிர்ப்பிக்க தேவன் எனக்கு கிருபை கொடுத்தார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணுமா, தேவனோட சமூகத்தில் தாழ்த்திடணும். பாவியா, என் மேலே கிருபையா இருங்கப்பா, நான் உங்களை விட்டு தூரமாக போயிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லி தேவனோட சமூகத்துக்கு வந்துடணும். என் ஆவி உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள், நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை நான் சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல் என்றார். இன்னைக்கு வாக்குத்தத்தம் அதுதான். இந்த வாக்குத்தத்தை கேட்டு யாரெல்லாம் அண்ணே எங்கள் வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த வசனத்தை மனப்பாடமாக படிங்க, கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணுமா, அழகா தேவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உதவி செய்வார். ஒருவேளை கடன் பிரச்சனையா, அந்த கடன் பிரச்சனை மாறும். தேவன் ஆசீர்வதிக்கும் போது, தம்முடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்றும் போது உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் மாறும். ஹல்லேலூயா. புதிய நாட்கள் ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை இந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிற சொல்கிறோம்ப்பா. எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை எல்லாவற்றும் உங்களுடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. குறைகள், குற்றங்கள் எதுவாக இருந்தாலும் எங்களை மன்னிச்சிருங்கப்பா. இந்த நாளில் எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசுரிங்க. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்கப்பா. உங்களுடைய கரந்தொட்டு ஆசுரிங்கப்பா. பரிசுத்தனால் நிரப்புங்கப்பா. அக்னி அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. ஆவிக்குரிய 9 வரங்களினாலும் ஆவிக்குரிய 9 கனிகளினால் நிரப்புங்கப்பா. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கத்த தொட்டு ஆசுரிங்கப்பா. ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. சிரசின் மேல் ஆசுரதிங்கப்பா. கையிருக்கிறத ஆசுரிங்கப்பா. அப்பத்தின் தண்ணீர் ஆசுரிங்கப்பா. எங்கள் கூட நீங்கள் இருங்கப்பா. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களை தாழ்த்த முடியும். இந்த நாள் முழுது எல்லா தடைகளும் நீக்கி கர்த்தர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உங்களுடைய ரத்த கொடைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்கள் நாம மட்டுமே விடட்டும். உங்களுடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளைகள் ஆசீர்வாதமாக மாட்டித்தாங்க ராஜா. இந்த நாளிலும் யாரெல்லாம் இணைந்துக்கோங்களோ உங்களுடைய பிரசனத்தினால மூடுங்க, உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க, உங்களுடைய வல்லமையால் நிரப்பி ஆசீர்வதிங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9444204351 என்ற நம்பர்கள் உண்டாகும். நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.